ஆழமாக அடிவயிற்றிலிருந்து இத்தகைய சீரிய சிந்தனைகள் இருந்தால் ஒழிய இவ்வளவு ஆழமா பார்த்து இது பண்ண முடியும். இப்ப எம்ஜிஆர் வந்து மதிய உணவு திட்டம் வந்து குழந்தைகளுக்கு கொண்டு வந்த போது திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இவ்வளவு செலவாகும்னு அதிகாரிகள் போய் சொன்னாங்களாம். உடனே அவர் வந்து அப்ப சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த குழந்தைங்களுக்கு பசிக்காதா அப்படின்னு கேட்டாராம். அது இது இருக்கக்கூடாது, ஒரு பசி இருக்கக்கூடாது அப்படிங்காம ஒரு ஆழமான அந்த இது வந்து சும்மா மேலோட்டம் ஒரு ஸ்கீம் ஒண்ணு நினைக்காம அந்த குழந்தைகளுடைய பசி என்னன்னைக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அவருடைய பல தோல்விகளை பார்த்து நான் வந்து மனசு கஷ்டப்படும். என்னால் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதியாக இத்தனை தவறுகளை செய்திருக்கிறார்னு வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின மாதிரி பசின்னு சொல்ல வந்தபோது அந்த பசியை போக்குறதுக்கு என்னென்ன செய்யணுமோ தன்னால முடிஞ்ச அத்தனை செஞ்சார். அது மாதிரி நம்முடைய முதல்வர் வந்து சும்மா குழந்தை யாராவது 2 பிள்ளை 2 பெற்றோருமே இல்லாதவங்களுக்கு எல்லாம் பாருங்கப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லை. அவர் செஞ்சது வந்து ஒரு பெற்றோர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்களா, இன்னொருத்தங்க வந்து ஆதரவு இல்லாம இருக்காங்களா, அப்ப அந்த குழந்தைங்களையும் சேர்த்துக்கணும். அதாவது பெற்றோர் ஆதரவு இல்லாத எந்த ஒரு குழந்தையும் விடுபட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு அன்பு நெஞ்சம். அது நிச்சயமா ரொம்ப பாராட்டணும். அதாவது இலக்கியவாதிகள் வந்து பொது புத்தின்னு சொல்றாங்கல்ல, அது நம்ம பேசும்போது நானும் நீங்களும் பேசும்போது பொதுமக்கள் உணர்வு அல்லது சாதாரணமாக மக்களிடத்துல நிலவக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிற விஷயம் வந்து ஜெயிலுக்கு போனவங்க குழந்தைங்களுக்கு அரசாங்கம் எதுக்காக செய்யணும், அவன் தப்பு பண்ணா அவன் குடும்பம் கஷ்டப்படுது, அவங்களுக்கு எல்லாம் ஏன் செய்யணும், குற்றவாளிகளுக்கு துணை போகும் அரசு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு உணர்வு வந்து சமூகத்துல மேலோங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தானே சார் நம்ம இருக்கிறோம். இந்த ஆங்கிளே புரியுமா? எல்லாரும் அந்த மாதிரி கிடையாது. இந்த ஆங்கிளே புரியுமா? நீங்க சொல்ற ஆங்கிளே அவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிற கேள்விதான் புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஒண்ணு சொல்றேங்க, நான் சிவகாசி அடிக்கடி சொல்லியிருக்கேன். சிவகாசியில இருந்து வந்தவன். அங்க பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் ரொம்ப உண்டு. இந்த பிரிண்டிங் பிரஸ்ல வந்து சில பேர் இந்த வேலை பார்க்குற சில பேர் வந்து சரியில்லாம இருப்பாங்க. குடிச்சு அவங்க 3 வாசல் 3 தடவை சம்பளம் போடுவாங்க. 10 நாளைக்கு ஒருக்க சம்பளம் போடுவாங்க. அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க இந்த பிரிண்டிங் பிரஸ்ல எல்லாம். அப்போ அந்த பிரிண்டிங் பிரஸ் ஓனர் வந்து தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து சரியில்லாம இருந்தாருன்னா அந்த சம்பளத்தை வந்து அவருக்கு கொடுக்க மாட்டாரு. சம்பளத்தை வந்து அவர் சொல்லுவாரு, இவன் வீட்டுல பொம்பளையால வர சொல்லுப்பா, நான் அவங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்றாரு. இப்ப இவன் சரியில்லாம இருக்கான, இவன் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கணும்னு அவர் நினைக்கல. இவன் வேலை சரியாத்தான் பாக்குறான், இவனுக்கு புத்தி தான் சரியில்லை. இவன் புத்தி சரியில்லைங்கிறனால இவன்கிட்ட கையில காசு கொடுத்தோம்னா இவன் குடும்பம் கஷ்டப்படும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பாருங்க, அது மனித பண்பு. அதே மாதிரி தான் ஒருத்தர் தவறு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாருன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த குழந்தை ஆதரவு இல்லாமல் இருந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறது மிகச்சீரிய மனித பண்பு.